இங்க ஒருத்தன் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க குடுக்கக்கூடிய மீனோட முள் எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் சுவர்ல இருக்க பெயிண்ட் எடுத்து அந்த மீனோட முள்ளை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பென்சிவ் பெயிண்டிங் மாதிரியே டூப்ளிகேட்டா வரையறான். இவன் ரொம்பவே திறமையான ஒரு ஆர்டிஸ்ட். எந்த ஒரு பெயிண்டிங்கா இருந்தாலும் அதே மாதிரி தத்ரூபமா இவனால காப்பி பண்ண முடியும். இவனோட திறமையை பார்த்த ஒருத்தன் புதுசா வந்த ஒரு அமெரிக்கன் டாலரை கொடுத்து இதை அப்படியே எனக்கு டூப்ளிகேட் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்பான். ஆனா ஹீரோ அதுக்கு ஒத்துக்காம, இவ்வளவு நாளா எக்ஸ்பென்சிவான பெயிண்டிங்க நான் காப்பி பண்ணிட்டு இருந்தேன், அதுல மாட்டினாலும் பெரிய அளவுல எனக்கு தண்டனை கிடைக்காது, ஆனா இந்த விஷயத்த பண்ணி நான் மாட்டினா கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க நான் ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அதை கேட்ட மாஃபியா லீடர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறதா சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லி அதுக்கான வேலையை பார்க்கறான். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கன் டாலரை விட இப்ப இருக்க டாலர்ல ஏகப்பட்ட சின்ன சின்ன டீடைல் இருக்கு. அதையெல்லாம் பார்த்து அப்படியே காப்பி பண்றது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம லேசர் பிரிண்டிங்கும் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்றான். ஒரு நோட்டை முழுசா வரையாம சின்ன சின்ன பீஸா பிரிச்சு எல்லாத்தையும் தனித்தனியா வரைஞ்சு அதையெல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டான நோட்டை ஹீரோ உருவாக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த டிசைனை பிரிண்டர்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இப்பதான் அவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையே வருது. அமெரிக்கன் டாலரை ஒரு குறிப்பிட்ட சைஸ் உள்ள பேப்பர்ல தான் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அதே ஜிஎஸ்எம் உள்ள பேப்பரை அமெரிக்கா முழுக்க தேடி உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அமெரிக்கன் டாலரை பிரிண்ட் பண்ணக்கூடிய அதே ஜிஎஸ்எம் உள்ள பேப்பர் யூரோப்ல ஒரு கண்ட்ரில டெலிபோன் டைரக்டரி பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்டில் பண்டிலா அந்த பேப்பரை இம்போர்ட் பண்ணி இவங்க நினைச்ச மாதிரியே அமெரிக்கன் டாலரை டூப்ளிகேட் உருவாக்கிட்டாங்க.